இது ரொம்ப செலக்ட் பண்ணி பண்றீங்களா? நல்ல இயக்குனர்கள் நல்ல கதையோட வராங்க. ஸோ அதில வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் பார்க்கிங்கா இருக்கட்டும், இப்போ லப்பர் பந்தா இருக்கட்டும், அடுத்த பண்ற படங்களா இருக்கட்டும், அந்த அடிப்படை தான். அது இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பண்ணணும். ஆடியன்ஸ்க்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. இன்னொன்னு வந்து இந்த படத்து மூலமா நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லப் போறோம்? இது என்டர்டெய்னிங்கா இருக்குமா? இல்ல இது ஒரு கதைய சொல்லுதா? அப்படின்றது தான். ஸோ இந்த வாழ்வியலும் இந்த கதையும் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கன்டென்ட்ட குடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் எல்லாமே இந்த கதையில இருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு கிரிக்கெட்டு. இன்னொன்னு வந்து ஒரு ரூரல் பேக்ட்ராப்ல இது வரைக்கும் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படையா இருந்தது எனக்கு இந்த படம். பிளஸ் தமிழ் மேல வச்ச நம்பிக்கை, அவர் கதை மேல வச்ச நம்பிக்கை, என் மேல வச்ச நம்பிக்கை தான். பாக்குறதுக்கு அஜித் மாதிரி அழகா இருக்கிறீங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? அஜித் பிடிக்குமா? அஜித் மாதிரி ஒரு ஸ்டைல இருக்கிறீங்க. விஜய் பிடிக்குமா? ரொம்ப யார் ஃபேன்? ஆனா நான் வந்து ஒரு தீவிரமான விஜய் சாரோட ஃபேன். ஆனா அஜித் சாரையும் ரொம்ப பிடிக்கும். விஜய் சாரையும் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எந்த பாகுபாடும் கிடையாதுண்ணே. நீங்களுமே சமீப காலமா ஈகோ சென்ட்ரிக் மூவியா ஏன் சர்ச் பண்றீங்க? பார்க்கிங் இல்லைண்ணா அது அப்படி அமைஞ்சிருச்சுண்ணா அது. அதுவும் இல்லாம ரிலீஸ் வந்து அடுத்தடுத்து இப்போ ரிலீஸ் நம்ம கையில இல்லல்ல. ஸோ நெறைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இப்போ பார்க்கிங்க்கு அடுத்து இது வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. இதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்துட்டு பார்க்கிங் வரும். இல்ல இது வந்துட்டு அது வரும்ன்ற மாரி யோசிச்சோம். பட் அடுத்தடுத்து வந்ததுனால அப்படி தோணுது. அடுத்து வர்றது வந்து அந்த மாரி தோணாது. நமக்கு தேவை நல்ல படம் தானே. கமர்ஷியலான ஒரு படம். அதுதான். அதுதான். ஆமா. ஓகே, தேங்க்யூ.